வணக்கம் நண்பர்களே. நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 விஏஓ எக்ஸாம்க்கான பேசிக் கான்செப்ட்ஸை மிகவும் எளிய தமிழில் எக்ஸ்பிளைன் செய்ய போகிறேன். இங்கு அட்வான்ஸ்டு தியரி இல்லை. கன்ஃபியூஷன் எல்லாம் கிளியராகும் தெளிவான விளக்கம் மட்டும். தினமும் 20 நிமிடம் கற்றுக்கொண்டால் அரசு வேலை என்பது ஒரு பெரிய கனவு இல்லை. இந்த கிளாஸ் முழுவதும் ஈஸி தமிழ்ல தான் இருக்கும். தினமும் வீடியோ பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 விஏஓ எல்லா எக்ஸாமுக்கும் காமனான ஒரு மிக முக்கியமான டாபிக்கை பார்க்கப் போகிறோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு என்றால் என்ன? பொதுவாக கான்ஸ்டிடியூஷன் என்றால் ஒரு நாட்டை எப்படி ஆள வேண்டும், யார் ஆள வேண்டும், மக்கள் என்ன உரிமைகள் பெற்றவர்கள், அரசு என்ன கடமைகள் செய்ய வேண்டும், இதையெல்லாம் எழுத்து வடிவில் தெளிவாக சொல்லும் சட்டப்புத்தகம்தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். எளிய வார்த்தையில் சொன்னால் இந்திய நாட்டின் ரூல் புக் தான் அரசியலமைப்பு. ஒரு ஸ்கூலுக்கு ரூல்ஸ் இருந்தால்தான் ஆர்டர் இருக்கும். ஒரு கேமுக்கு ரூல்ஸ் இருந்தால்தான் ஃபேர்னஸ் இருக்கும். அதுபோல ஒரு நாட்டுக்கு ரூல்ஸ் தேவை. அந்த ரூல்ஸ் தான் கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்பு இல்லையென்றால் யாருக்கு பவர் என்று கன்ஃபியூஷன். மக்களுக்கு ரைட்ஸ் இல்லை, லா அண்ட் ஆர்டர் இல்லை. அதனால்தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் தி பேக்போன் ஆஃப் இந்தியா. எக்ஸாம் பாயிண்டா முக்கியமான டெஃபினிஷன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் தி சுப்ரீம் லா ஆஃப் இந்தியா. சுப்ரீம் லா என்றால் என்ன? எல்லா லாகளுக்கும் மேலான லா. பார்லிமெண்ட் கூட இதை மீற முடியாது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ஆஃபன் கேட்பாங்க, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் கால்ட் தி சுப்ரீம் லா. வை? ஆன்சர்: பிகாஸ் ஆல் லாஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ் டிரைவ் தேர் பவர் ஃப்ரம் தி கான்ஸ்டிடியூஷன். இன்றைக்கு இவ்வளவு போதும். நாளை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஃபீச்சர்ஸ் வெரி ஈஸி தமிழ்ல பார்க்கலாம். டெய்லி 20 நிமிஷம் டிசிப்ளின் இருந்தால் கவர்மெண்ட் ஜாப் ரீச்சபிள். நன்றி.